மாலை வாங்க போகிறோம். எதுக்குன்றதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. எல்லா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஜாலியாக பழகினாரு. இன்னும் ஒரே வருத்தம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா என் கூட இல்லை. அவரை கூட்டிகிட்டு இந்த காரில் ஒரு வாட்டி கூட அவர் உட்கார்ந்தது இல்லை. என் கஷ்டம் அதுதான். ஏன்னா நான் காசு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கார் எடுத்திருக்கேன். ஆனால் பாதி பேர் சொல்லுவாங்க, நீ வந்து நான் ஆடி தானே சம்பாதிக்கிறேன், ஆடுற நீ. பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், முக்கியமான இடத்துக்கு. ஸோ போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து அவர் மாலை வாங்கணும். எதுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னால், ஆனால் அந்த டைமில் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. இப்போது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட்டான கிஃப்ட் தான் இப்போ நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன். பெருசாலாம் இது ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க இருக்கும் போது அந்த வலி தெரியாது, இல்லைனா தான் அந்த ஃபீலிங் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பாவோட சமாதி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன்னா அவளுக்கு வந்து பர்த்டே டைமில் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு தெரியல. ஸோ இந்த கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக ஆவான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா தான் கூட இல்லை, சமாதி கூப்பிட்டு போக சொல்லி ரொம்ப கேட்டிருந்தா. ஸோ கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இப்போ வர்றது அவளுக்கு தெரியாது. ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு கேட்டால், நம்ம வீடு காலி பண்ணி போனதுலேருந்து நம்மளால வந்து இவ்வளோ தூரம் வர முடியல. அதனால தான் இப்போ நான் வந்திருக்கேன். எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு தெரியல. நான் வந்து பிறந்த நாள் காலையில கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அடுத்து இங்கே கூப்பிட்டு வந்து ரொம்ப அழ வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அழுதுருவா. வேற அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி அவள் வேற என்ன பண்ணா சந்தோஷமாவான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கார்ல இருக்காங்க, நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நான் மாலைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்பா சமாதிக்கு தான் நம்ம போக போறோம், அதுக்காக தான் நான் மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். போகுமா? மாலை வாங்க போகிறோம். எதுக்குன்றதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. எல்லாம் ஒரு அவள் சந்தோஷமாக ஆயிடுவான்னு தான் நினைக்கிறேன். இதை பார்த்த உடனே பார்ப்போம். மாலை வாங்கியாச்சு. எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, போயிட்டு நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அவளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கும் டைமே கிடைக்கல கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுக்காக தான் போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு நான் காட்டுறேன். எனக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளா நீ போகணும்னு ஆசைப்பட்டேன் இந்த இடத்துக்கு. ஸோ என்னால வந்து ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன உன்னை கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்னால வந்து அவர் கூப்பிட்டுலாம் வர முடியாது உங்க அப்பாவை. என்னால முடிஞ்ச ஒரு காமிக்க தான் முடியும். அப்பாவோட சமாதிக்கு தான் போறோம். ஓகேவா? ஃபீல் பண்ணாதான் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அங்கதான் போறோம். நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ இன்னைக்கு அழக்கூடாது, அதனாலதான் வந்து நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம போயிட்டு அப்பா சமாதிக்கு அழகா மாலை போட்டு நம்ம வரலாம். ஓகேவா? இந்தா போலாமா? இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் போறேன். நான் எப்போ நம்ம அந்த வீடு காலி பண்ணிட்டு போனோமோ அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்மளால வர்றதுக்கு நமக்குமே டைம் கிடைக்கல. என்னால எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸோ அப்பா கூட இருந்தா கண்டிப்பா நம்ம கேக் வெட்டி அவரு கூட என்ஜாய் பண்ணிருக்கலாம். அவரும் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு என்னால முடிஞ்சது அப்பாவை காட்டதான் முடியல. அட்லீஸ்ட் அவரோட சமாதியில உன்னை கூட்டிட்டு போய் இன்னைக்கு உனக்கு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி மாலையை போட்டு அந்த ஒரு பாக்கியமாச்சு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். தப்பா நினைச்சிக்காத, அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. ஸோ அந்த இடத்துல நான் இருந்து உன்னை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? எந்த ஃபீலும் பண்ணக்கூடாது, அழுவக்கூடாது. நான் ஏற்கனவே ஒன்றை நேற்றே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ அழுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுவுமே மனசுல வச்சுக்காத. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா நம்ம கூட இருந்தாரு, இப்ப இல்லை அப்படின்ற எந்த ஃபீலுமே பண்ணாம மாலையை போட்டு உங்க அப்பாவை சந்தோஷமா எனக்கு பர்த்டே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? எந்த ஃபீல் பண்ணக்கூடாது. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இதுன்னே சொல்லலாம்.
அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க என்னென்னமோ கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு என்னால பெருசா கொடுக்க முடியல. ஏன்னா இது வந்து நீ ரொம்ப நாளாவே என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம தூரமா வீடு எடுத்துட்டு போயிட்டோம், அப்பா சமாதிக்கு வர முடியல, எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேது, நம்மளால போவே முடியல, எப்படி போய் பார்க்க கூட கூப்பிட்டு போக மாட்டேங்குது, ரொம்ப நாளா ஃபீல் பண்ணேன். சரி, ஏன் நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம இதை பண்ணக்கூடாது, சாமி கெடுது அப்படின்னு சொன்னா அப்பா தான். அதனால நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உன்னை நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்கு பாரு. ஆனா கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் க்ளீன் தான் ஆனால் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் செடியா அப்படியே நிறையா இருந்துச்சு. அடுத்த வருஷம் பட்டைக்கெல்லாம் உங்க அப்பா அது வேற லெவல்ல நான் பண்ணிக்கிறேன், கவலைப்பட. கண்டிப்பா பண்றோம். நீ ஆசைப்பட்டதை ஒண்ணு பண்ணுவோம். நான் இருந்திருந்தா நம்ம கூட எவ்வளவு ஜாலியாக வந்து. சரி வீடே ஃபீல் பண்ணாத, நம்ம வந்துட்டோம் நம்ம அப்பாவுக்காக. வா மாலை போடலாமா? கண்டிப்பா எப்படி வச்சுக்கலாம். உட்காந்துக்கோ, மெழுகுவத்தி வைக்கணும். கொஞ்சம் நீ ஏற்று வச்சிருங்க, அதுதான் ஊதி வச்சு கொஞ்சம் வச்சிருங்க. இரு இப்படி பண்ணணும். டக்குன்னு எது வைக்காத, நான் அதை கொளுத்திட்டோன்னே நீ பண்ணு. மெழுகுவத்தி ஏற்று முருகணும். ஏற்று மெழுகுவத்தி ஏற்று. அவன் அங்கே வைக்க சொல்லுவான். என்னன்னா இப்போ அவர் எங்கள் கூட இருக்கும் போதெல்லாம் பிறந்த நாளைக்கு என்னென்னா ஏதாச்சும் ஒன்று பிரியாணி. நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருவாங்க. ஏதாச்சும் ஒன்று பிரியாணியாக இருக்கட்டும், அந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருவாங்க. என்ன சொல்கிறது, ட்ரெஸ் வாங்கி ஒரு கேக் யார் வீட்டில் இன்னும் பண்ணுவாங்க அப்படின்னு குட்டி கூட சொல்லுவாங்க. எனக்கு கூட என் பிறந்தநாளுக்குலாம் எங்கள் வீட்டில் கேக்லாம் வெட்டமாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது. தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தா கூட பக்கத்து வீட்டில் எல்லோரும் கொண்டாடுறாங்க, என் பிள்ளைங்க வேடிக்கை பார்க்கோங்கன்னு எங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டாட வைப்பார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஜாலியாக பழகினார். இன்னும் ஒரே வருத்தம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா என் கூட இல்லை. அவரை கூட்டிகிட்டு இந்த காரில் ஒரு வாட்டி கூட அவர் உட்கார்ந்தது இல்லை. என் கஷ்டம் அதுதான். ஏன்னா நான் காசு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கார் எடுத்திருக்கேன். ஆனால் பாதி பேர் சொல்லுவாங்க, நீ வந்து நான் ஆடி தானே சம்பாதிக்கிற, ஆடுற நீ அங்காடுற இங்காடுற, ஆடுறதோ ஒரு வேலை தான். ஆனால் அது நிறைய பேருக்கு புரியாது. இப்போ ரோட்டில் ஆடுறாங்க, ஆடல் பாடல் ஆடுறாங்க, அதுவும் ஒரு வேலை தான், எல்லாமே ஒரு வேலை தான். ஆனால் நீங்கள் அதை யாருமே இலக்காரமாக சொல்லாதீங்க. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணுறோன்றது. ஏன்னா என்னன்னா இப்போ அதுக்கு அங்கே மட்டும்தான் எங்கள் அப்பா இல்லை. இப்போ என் பிறந்த நாளைக்கெலாம்
என்ன சொல்கிறது, குட்டி காலையிலே பாதி பேருக்கு அன்னாதாசம்லாம் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன அதில், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே பண்ண முடியல. இல்லாதப்பயோ பண்ண முடியல, இப்போ இருக்கிறப்பயோ பண்ண முடியல. அதுதான் ஒரு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. அவர் தான் உடம்பு முடியாம தான் இருந்தாரு ஓச்சி. மற்றபடி அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுவே ஏதோ ஏதோ பேசுறீங்க, ஆனா வந்து ரொம்ப உடம்பு முடியல. நாங்களா இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல அப்ப இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சீரியஸாவே பிரைவேட்ல பார்த்தாச்சு நாங்களா காப்பாத்திருப்போம். நாங்க இப்பதான் வந்து இந்த அளவுக்கு நாங்க முன்னேறி வந்திருக்கிறோமே, அப்பெல்லாம் கிடையாது. அவரோட ராசி என்னன்னு தெரியல. அவர் போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப அவர் நல்லா இறந்து ஒரே மாசத்துல, நான் வந்து சீரியஸா சொல்றேன், அவர் இறந்து 1 மாசம் கூட இல்லைங்க, 2 வாரம் எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்னால் முடிஞ்சதெல்லாம் மூவ் ஆன் பண்ணேன். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் எடுத்தேன். அது கொஞ்சம் எனக்கு புதுசாவே எடுத்த கார். அதுக்கப்புறம் இப்போ கூட எனக்கு பிறந்த நாளைக்கு இதை விட பெருசா ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் தோணலை. அவ இது அப்பா 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 அப்பான்னு அப்பா தான். போன வருஷமாச்சு நான் வீடியோவிலேயே அவங்க அப்பாவோட ஃபேஸ்லாம் காட்டி நான் இது பண்ணேன். அந்த அளவுக்கு என்னால் பண்ணவும் முடியல இந்த வருஷம். அட்லீஸ்ட் ஒரு சமாதிக்காச்சும் நம்ம கூப்பிட்டு வரலாம், அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக அதனால் இங்கே மெனக்கெட்டு கூட்டிட்டு வந்து சாமி மாதிரி கும்பிட்டுட்டு போகலாம் நம்ம அப்படின்ட்டு நாங்கள். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து நானா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து செல்லம்மா லாஸ்ட்டு பிள்ளைனால நான் சொல்கிறதா எங்கள் வீட்டில் சட்டம். இவ தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லுவாள், நீ வா லட்டு 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 லட்டுன்னு வரு. எல்லாத்துக்குமே என்ன தான் அப்படியே பாசமாக கொஞ்சதுலேருந்து எல்லாமே அவளும் அப்படியே நல்லா இருக்கும்போது இப்போ இல்லை. ஸோ அது ஒன்று தான் வருத்தம். இப்போ அவர் என் கூட இருந்திருந்தா நான் காரில் வந்திருப்பார். கார் டிரைவர் கூட நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். குட்டி எல்லாரும் கேட்குறீங்களே கார் ஓட்ட தெரில உனக்கு எதுக்கு காருன்னு கேட்குறீங்களா, எங்கள் அப்பாவே ஓட்டிகிட்டு வந்திருப்பார். ஏன்னா எங்கள் அப்பா டிரைவர். ஸோ எல்லாமே ஓட்டுவார், வேன்லேருந்து அந்த டாக்ஸி. ஸோ நிறையா வந்து ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, ஒரு சிமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்னன்னா உங்களுக்கு தெரியாது ஃபேமிலி இஷ்யூ பற்றி. சிமெண்ட் போடுறது வந்து நான் இது எல்லாருமே முடிவெடுத்து பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க. ஸோ வந்து நாங்கள் முடிவெடுத்து எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாது அப்படின்னக்கூடாது. ஸோ நிறைய பேர் அதுவே உனக்கு ஒரு இது போடக்கூட வக்கு இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. வந்து ஸோ ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க என்னைக்குமே. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இருக்கும் போது தான் தெரியும் அந்த வலி என்ன வேதனை என்ன அப்படின்றது. ஸோ அதுவுமே நாங்கள் கூடிய சீக்கிரம் நான் பண்ணுவேன். அது வந்து தயவுசெய்து கருந்தி கொட்டாதீங்க. பார்க்குறவங்க எல்லாம் ஏற்கனவே பாதி கருந்தி கொட்டியிருப்பீங்க. இன்னும் ரொம்ப எங்களை வந்து இது பண்ணாதீங்க. நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் யாரும் இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கோம், அனாத மாதிரி ஒரு ஃபீல்டில் போயிட்டு இருக்கோம். எனக்கு நான் அவளுக்கு அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் தான் எங்களோட லைஃப். அதை தாண்டி வேறு யாரும் இல்லை. நாங்கள் சின்ன லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நான் பண்ணேன் அவளுக்கு. போகலாமா? அழுவாது, இதுக்கப்புறம் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். உங்கள் அப்பா எந்த அளவுக்கு நான் பார்த்துப்பாரோ அதே மாதிரி நான் பார்த்துப்பேன். இதோட ஒரு ரெண்டாவது வருஷமா நம்ம இங்கே வந்து வரேன். நான் அவன் பிறந்த நாளைக்கு போன வாட்டி வந்தோம்ல, இதோட 2வது வாட்டி 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் ஆக போகுது. நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் மீட் பண்ணி 6 வருஷம் ஆக போகுது. அதுவுமே அடுத்த மாதம் தான் வரும். எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப அவர் சப்போர்ட் பண்ணுவார். அவங்க வீட்டில் அப்போல்லாம் அம்மா சேர்க்காத போது பார்த்துட்டாங்க. ஆமாம். ஆனால் என் வீட்டில் இருக்கவங்களை யாருமே பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. நான் அவ கொடுத்து வைக்கலையா இல்லை நான் தான் கொடுத்து வைக்கலையான்னு தெரியல. இவங்க வீட்டில் இருக்கிற குட்டி வந்து ஹோட்டல்ல வேலை செய்யும் போல எங்க அப்பா விட்டு வந்திருக்காரு. ஸோ நிறையா ரொம்ப எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணுவாரு. யார் சப்போர்ட் பண்ணாலும் அந்த பிள்ளைய அனுப்பாத, நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அனுப்பாத, எங்க அம்மா கிட்டேயும் அதுதான் சொல்லுவாங்க. அவர் இல்லைன்னா நான் இவ்வளோ நாள்ல இவ கூட தொடர்ந்து வந்திருக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி அவர் வீட்டில் கொஞ்சம் இது பண்ணி அப்பயே ரொம்ப நல்லா பாசமா பார்த்துப்பாங்க குட்டி. நான் வந்து ஒரு லைஃபே நான் செட்டில் பண்ணி போயிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு இப்படிலாம் பார்த்துருப்பாங்களா, நான் இப்படி இருந்திருப்பேனானா டவுட்டு அந்த கொஸ்டின் மார்க்கு இல்லை இது ஆச்சரியக்குறி அப்படி இருந்திருப்பனும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் எனக்கு லைஃப் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி என்னென்னா எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்துட்டேன். என்னென்னா நேரில் தான் இல்லை, ஆனால் மற்றபடி அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் எப்பயுமே உன் கூட இருக்காருன்னு நினச்சிக்கோ. உன் கூடயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கோ. சரியா? ஃபீல் பண்ணாத, அதாவது எப்பயுமே உன் கூட உங்கள் அப்பா மாதிரி நான் இருப்பேன் உனக்காக. எத்தனை வருஷம் ஆனாலும் உசுர் இருக்கிற வரைக்கும். போகலாமா? இன்னும் நாங்கள் மேலே மேலே போகணுன்றதான் நான் வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட. இன்னும் யார் எங்களை வந்து கருந்தி கொட்டினாலும், யார் எங்களை டவுன் பண்ணாலுமே அது முன்னாடிலாம் நம்ம வேண்டனா என்னோட மைண்டில் அது ஒன்று தான் ஓடுமே.
என்னை எவ்வளவுதான் எங்களை அழிக்க பார்த்தாலுமே அழிய போறது கிடையாது. கூடாதுப்பா, நீ என் கூட ஒரு பக்கமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டுவேன். ஏன்னா நான் நிறைய இதில் கஷ்டம் அனுபவிச்சேன். 2 மாசம் இன்கம் எடுக்காம. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. சரி விடு விடு விடு. நம்ம இன்கம் எடுக்கலனாலும் எப்படி பர்த்டே கொண்டாடணும், நம்மள காட்டணும், வாழணும், அப்படி கிடையாது. நீ ஃபீல் பண்றதை விட்டுட்டு நம்ம லைஃப்பை பார்க்கலாம். 20,000 ரூபாய் சம்பாரிச்சேன். 20,000 கார் லோன் கட்டுவேனா, வாடகை கட்டுவேனா, சாப்பாடு பண்ணுவேனா? கடவுள் இருக்காரு குமார். அதுக்குதான் பள்ளிக்கு பள்ளி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நாங்க சொல்லலை, நடக்குது. ஆனா நாங்க கண்ணால பாக்குறோம். நாங்க வந்து யாரை பாண்டியெல்லாம் சொல்ல எங்களுக்கு பிடிக்காது. அவங்க இப்படி ஆகணும், மாதிரி கஷ்டமா இருக்கு. சொல்லாமலே கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரு பண்ணிக்கிட்டே இருப்பாரு தானா, அது நடந்துகிட்டே இருக்கும். அதுக்குதான் கடவுள்னு ஒருத்தங்க இல்லையான்னு கேட்டாலாம் கண்டிப்பா இருக்காரு. அவர் பார்த்துப்பாரு. மற்றவங்க மாதிரி நமக்குலாம் சாப்பாடெல்லாம் தெரியாது. கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தா நாங்க இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கோம். நாங்க சம்பாதிக்கலாம்னு நிம்மதியா இருக்கோம், சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு இந்த லைஃப் ஓகே. எக்ஸ்ட்ரா வந்து ரொம்பலாம் யோசிக்கலாம் வேண்டாம், நல்லா தான் இருக்கும். பிளஸ்ஸிங் என்னைக்குமே எனக்கு இருக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன். அப்படின்னா ஒரு பக்கபலமா பிளஸ்ஸிங் இருக்கணும். ரொம்ப அழக்கூடாது. பிறந்த நாள் தான் அழகா எப்படி அழ வைக்க கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க கூட்டிகிட்டே வந்தேன். சரி ஒரு சந்தோஷமா இருப்ப, அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் கொஞ்சம் ஃபீலிங் இல்லாம இருப்ப. கொஞ்சம் என்னால பெருசா கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியல, இந்த கிஃப்ட் கொடுத்தா நீ ஹாப்பியா இருப்பேன் தான் நான் இங்க கூப்பிட்டு வந்தேன். இங்கேயும் நீ அழுற மாதிரி பண்ணனா நான் மாதிரி வந்து பழைய வீட்டுல இருக்கும்போது வந்தோம். ஆமா, அதோட இப்பதான் வந்து ரொம்ப நாளே ஆயிடுச்சு நாங்க வரவே இல்லை. ரொம்ப நாளா இவ அப்பப்போ அவங்க அண்ணன் போகும்போது கேட்டுட்டே இருப்பா, நம்ம போய் பார்க்கல போலாமா. டைமே எங்களுக்கு கிடைக்கல, அதுவும் நம்ம போகவும் முடியல. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப லாங் ஆகுது. அதனாலே இன்னைக்கு பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக என்ன தடங்களானாலும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் மெயினாக இன்னைக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, இவ சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பி ஆயிடுவா கண்டிப்பா. இவரோட பிளஸ்ஸிங்ல தான் நான் இன்னும் மூவ் ஆன் பண்றேன் சீரியஸா. சரி ஓகே, அவரோட பிளஸ்ஸிங் எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் என்னதான் பேட் கமெண்ட் போட்டாலும், என்ன எப்படி தான் நீங்கள் இது பண்ணாலும் எங்கள் அப்பா ஒரு துணையா இருக்காரு, நான் நம்புறேன். நம்மள ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியல, தொடர்ந்து அப்படியே. அப்புறம் என்னன்னா லாஸ்ட்டாக எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ். ஸோ அப்போ வந்து என்னன்னா எங்ககிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது. அதனால அப்பாவை அதுக்கு நீங்கள் கை விட்டுருவீங்களா, கடன் கூட வாங்கி நீங்கள் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒன்று இருந்தால் கடன் வாங்கி நான் பண்ணியிருப்பேன். என்னன்னா அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஸோ மஞ்சக்காமால் அட்டாக் ஆயிடுச்சு, நுரையீரல் பாதிச்சிருச்சு. அதனால் எனக்கு அவர் இவ்வளோ காசு கொடுத்தாலும் பொழைப்பாரான்றது டவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே சைன் டக்குன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சைன் போடுன்றாங்க, இவங்க அழுகுறாங்க, இந்த மாதிரி டக்குன்னு வருது. ஸோ நிறைய பேர் ஃபேமிலியில் நடக்கிறது என்னென்னா, அப்பா குடிக்கிறதா இருக்கட்டும், சிகரெட் பிடிக்கிறதா, நிறைய பேர் அந்த மாதிரி யாருனா இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிட சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா டிரைவர். ஸோ வேன், அது என்ன வண்டி, பெரிய வண்டிலாம் இருக்கும்ல, லோடு வண்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஓட்டினா நம்மளுக்கு உடம்பு வலிக்கும். வேற என்ன பண்ணுறது, அவரு டயர்டுக்கு அவரு இது பண்ணிக்கிறது. அதனால நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அது பலன் காட்டுது. நான் பாதி பேரை நேர்லையும் பார்த்துட்டேன், எங்கள் அப்பாவோட இதுலையும் பார்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா பண்ணாதீங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க இருக்கிறப்ப அந்த வலி தெரியாதுன்னுவாங்களே, இவன் நிறையா வாட்டி என் கூட இருப்பா, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சீரியஸாவே. இவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் ரொம்ப வலிக்கும். ஐயோ போயிட்டாலே நம்ம எப்படி கூப்பிட்டு வர்றது, எப்படி ஐயோ கூட இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போதான் எனக்கு ஒரு யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே வரும். அந்த மாதிரி தான் அவளுக்கு கூட இப்போ அதுதான் தோணுது. அப்பா இருக்கும் போது அது தெரியல. நல்லா இருக்கும் போது எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டம். இருக்கும் போது நம்ம வந்து இப்போ எனக்கு தோணுது, எங்க அப்பா இங்க நிக்க மாட்டாரா, அவரை நான் கட்டி பிடிக்க மாட்டேனா, அவர் என்ன லட்டுன்னு திருப்பி கொஞ்ச மாட்டாரா அப்படின்லாம் தோணும். இருக்கும்போது நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறீங்க. ஆமா, நானே பேசியிருக்கேன், பேசலன்னா சொல்ல மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்றீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னப்பா இப்பதான்ப்பா வெளியே வந்தேன், எதுக்குப்பா ஃபோன் பண்ற அப்படின்னு நானே ஃபோன் பண்றது கூட இல்லையேன்னு வருத்தப்படுறோம். ஆமா, அவர் கால் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு. ஆனா இப்போ அவரு காலோ வரல, ஒன்னும் வரல. அதுதான் எனக்கு ஒரே கஷ்டம். இப்போ என்னோட குறிக்கோள் என்னன்னா, எங்கள் அப்பா விட்டுட்டேன், ஆனால் அம்மா விட்டக்கூடாது. அப்படியே நீ என்னென்னம்மா ஆசைப்படுற, உனக்கு என்ன வேணும் அவங்களுக்குனே நான் மூவ் ஆன். என் லைஃப் பாதி ஓடுது அப்படின்னா எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அதுவே பார்த்துருப்பீங்க. குட்டி நேற்று கூட கேட்டுப்பாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டால் கூட எங்கள் அம்மா இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதனால் அம்மா தான் குட்டி ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிடுவேன். எனக்கு அவங்க தான் எல்லாமே அப்படின்னு. ஏன்னா நான் அவங்க இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் குட்டி கூட நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் ஒரு முன்னுதாரணம். அதனால் இப்போது நான் இப்படி இருக்கேன்னா அவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் சொல்லிட்டேன், இந்த கண்ணு நீனா, இந்த கண்ணு எங்கள் அம்மா அப்படின்னா, நீ ஒரு ஆள்னா அவங்க இருக்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கேன், அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ அந்த மாதிரி தான் யாருமே போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க, இருக்கும் போது நல்லா பார்த்துக்காங்க. ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம கிளம்பலாம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுறா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழந்தெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி இங்கே வருவோம், நாங்கள் ஒரு குழந்தைய பார்ப்போம், அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்படி இறைவன் வந்து படைக்கிறாரு, அதுக்கப்புறம் எடுத்துக்கிறாரு. ஸோ நல்லவங்கள தான் சீக்கிரமாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க. என்ன பண்ணுறது, நம்ம கூட ரொம்ப யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ டக்கு டக்குன்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. சரி நம்ம போவோம், போயிட்டு அடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அப்பா சமாதிக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு உனக்கு இன்றைக்கி நான் பண்ணது பிடிச்சிருந்துச்சி? ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? ரொம்ப வந்து அவங்கவுங்க என்னென்னமோ வந்து காலையில் கோயில் கூப்பிட்டு போயிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் பண்ணலாம், அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன்ல, எனக்கு அது போதும். இதை விட யாராவது பெஸ்ட்டாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதான் ஆசைப்படுவா. என்னன்னா அவர் ஃபேஸ் பார்த்துருக்கேன், அவர் இங்கே தான் இருக்காரு. ஸோ எல்லாமே கூட தான் இருக்கு. இப்போனாலும் நான் எப்போனாலும் போய் பார்க்கலாம். ஆனால் அவர் தான் நிற்க மாட்டார். பட் ஆனால் அவர் அங்கே தான் இருப்பார். ரொம்ப அழுதுட்டா, எனக்கு ரொம்ப ஆனால் கஷ்டமாயிடுச்சு. அழ வைக்கக்கூடாதுன்னு நேற்று தான் ரொம்ப பேசி. இப்போ எனக்குலாம் பிறந்தநாள் அப்படின்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாச்சும் செஞ்சு கொடுலது, ஏதாச்சும் இது வாங்கிட்டு வாங்க, மீன் வாங்கிட்டு வாங்க, நண்டு வாங்கிட்டு வாங்க, எப்படி செய்வோம்ல நம்ம நிறையா இது பண்ணுவார். ரொம்ப இது பண்ணுவோம். அவருக்குன்னே நாங்கள் செஞ்சு கொடுப்போம், அவர் சாப்பிடுவாரு அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்க, ஹோட்டல்ல கூட நான் கூட்டு போய் அவருக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க. ஆமா, உண்மையாலுமே. ஆனா ரொம்ப பாவம், கொஞ்சம் கஷ்டம். இப்போ எதுவுமே பண்ண முடியல, நம்ம கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. சோ நான் கையால செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹோட்டல் ரூம் கூட கூட்டு போனது கிடையாது. இப்ப நம்ம போருமே ஏற்காடு அந்த அளவுக்கு கூட அவர்ல எங்க கூட சுத்தினது கிடையாது. அப்படிலாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எங்க கூட இருந்திருப்பாரு. அந்த ஃபீல் குள்ளே போயிருக்க மாட்டாரு. அவருக்கு அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூடயே வந்திருப்பாரு. அதுதான் ஒன்று. சரி, இது வந்து உனக்காக நான் கொடுத்த சென்டிமெண்டான கிஃப்ட். ஸோ மறக்கக்கூடாது எப்பயுமே. ஓகே, அதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தல. என்னால் வந்து உன் கூட அப்பா மாதிரி நான் துணையாக இருப்பேன். நீ எதுவுமே கஷ்டப்படக்கூடாது, எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. மெயினாக ரொம்ப அழுதுட்டேன் இந்த பிறந்த நாள்ல. நானும் அழ வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாமே பண்ணோம் நீ, ஓகேவா? போதும், நம்ம சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழுதுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எதுக்காகவும் அழக்கூடாது, நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஓகே, ஹாப்பியாக அந்த வீடியோ முடிச்சுக்கோ. அப்பா எப்பயுமே உன் கூட இருப்பாரு, அப்பாவை தாண்டி நான் இருப்பேன். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு நோட்டிபிகேஷன் வரும். டாடா, பை பை. எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.